Good morning, children. Today we see minerals, dietary sources, functions, and deficiency disorders. So, see the minerals. Minerals can be classified into two. One is macronutrients, another one is micronutrients. First mineral calcium. Sources for calcium on the dairy products, beans, cabbage, egg, fish. இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் calcium இருக்கும். So then functions constituent of bones and enamel of teeth, clotting of blood and control muscle contractions. So அதோட function பார்த்தீங்கன்னா போன்ல இது மெயின் காம்போனண்டா இருக்கும் கால்சியம் அண்ட் டீத் உடைய எனாமல்ல இருக்கும். தென் clotting of bloodக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் மசில் கான்ட்ராக்ஷன் மசில்ஸ் வந்து சுருங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றது இது கால்சியம். தென் டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். ஸோ அந்த கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்னென்ன வந்து டிசார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா போன் டிஃபார்மிட்டிஸ், அதாவது வந்து போன் வந்து அப்நார்மலாக இருக்கும், நார்மலாக இருக்காது. தென் புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, புவராக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ், அதாவது போன் வந்து வீக்காக இருக்கும். இன் அடல்ட்ஸில் வந்து வீக் போன்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் சோடியம் வந்து சோர்சஸ் மெயினாக எதில் இருக்குன்னா காமன் சால்ட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட்டில் வந்து சோடியம் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் லைக் லிம் பிளட் அதனுடைய பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. தென் நியூரோ டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் இட் டிரான்ஸ்மிட் த நர்வ் இம்பல்சஸ் டு த ஆர்கன்ஸ் டு த பிரைன், அதான் நியூரோ டிரான்ஸ்மிஷன், அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் டிஃபிஷியன்சி டிசார்டர், சோடியம் லெவல் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால என்னென்ன டிசார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் கிராம்ப்ஸ், நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். ஸோ மஸ்குலர் கிராம்ப்ஸ் மீன்ஸ் அதாவது மசில்ஸ் வந்து தசை பிடிப்புன்னு சொல்லுவோம். மஸ்குலர் கிராம்ப்ஸ்னால் வந்து சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அது நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டாசியம். சோர்சஸ் பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த பொட்டாசியம் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலேட் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. ஸோ நர்வோட ஆக்டிவிட்டியும் மசிலுடைய ஆக்டிவிட்டியை வந்து ஒழுங்குபடுத்துறது இதனுடைய ஃபங்க்ஷன். தென் டிஃபிஷியன்சி டிசார்டர், பொட்டாசியம் வந்து டிஃபிஷியண்டாக இருக்கிறதுனால என்னென்ன டிசார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபேட்டிக், நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். மஸ்குலர் ஃபேட்டிக் மீன் மசில்ஸ் வந்து பிகம் லூஸ், அதாவது வந்து தளர்ச்சியாக இருக்கும், வீக்னஸாக இருக்கும். தென் நர்வ் இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் அயர்ன் பார்த்தீங்கன்னா எது சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச், டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ராக்கோலி, ஹோல் செரல்ஸ், நட்ஸ், ஃபிஷ் அண்ட் லிவர், இதெல்லாம் வந்து இருக்கும். ஸ்பினாச்னா இந்த பசலைக்கீரை சொல்கிறோம், ப்ராக்கோலினா வந்து இந்த காலிஃப்ளவருடைய வெரைட்டி, இதில் வந்து அயர்ன் இருக்கும். தென் ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோகுளோபின். ஸோ ரெட் பிளட் செல்ஸில் இருக்கிற அதுக்கு ரெட் பிளட் செல்ஸுக்கு வந்து அந்த ரெட் கலரை தருது ஹீமோகுளோபின்ற பிக்மெண்ட் தான். அதில் ஒரு காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா அயர்ன். ஹீமோகுளோபினில் ஹீம் இஸ் ஏ அயர்ன் பார்ட். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஹீமோகுளோபின் வந்து அயர்ன். தென் டிஃபிஷியன்சி டிசார்டர், அயர்ன் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அனீமியா, அதாவது ரத்த சோகை அது இருக்கும். தென் அயோடின் சோர்சஸ் மில்க், சீஃபுட், அயோடைஸ்ட் சால்ட், இதில் வந்து அயோடின் வந்து இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் இதனுடைய ஃபங்க்ஷன். டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸ், அதனால் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன டிசார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காய்டர்னா முன் கழுத்து கழலை, அதாவது வந்து முன்னாடி கழுத்தில் பார்த்தீங்கன்னா பல்ஜிலாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டிஃபிஷியன்சி டிசார்டர் ஃபார் அயோடின். நெக்ஸ்ட் யூ see the kwashiorkor and marasmus. These are the deficiency diseases. First you see the kwashiorkor. It is a condition of severe protein deficiency. So வந்து protein வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து டிஃபிஷியண்ட்டாக பற்றாக்குறையாக இருக்கிறதுனால வருதான் அது kwashiorkor. It affects children between 1 to 5 years of age. So இது வந்து யார் அஃபெக்ட் பண்ணுனா 1 to 5 years இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். whose diet mainly consists of carbohydrate but like proteins. ஸோ வந்து அவங்களுடைய ஃபுட்டில் வந்து மெயினாக என்ன இருக்கும்னா கார்போஹைட்ரேட் இருக்கும், பட் லைக் proteins, that is absence in protein. அவங்களோட ஃபுட்டில் என்ன இருக்காது, ப்ரோட்டீன் வந்து இருக்காது. deficient in protein, it causes the kwashiorkor. Then next one is marasmus.
it usually affect infants below the age of 1 year. So இந்த marasmus வந்து யாரை affect பண்ணுனா infants, குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை, அதாவது 1 இயருக்கு கீழே இருக்காங்க இல்லையா, below the age of 1 year, when the diet is poor in carbohydrate, fats and proteins. ஸோ வந்து அவங்களுடைய டயட்டில் வந்து எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா carbohydrate, fat and proteins, all the essential nutrients are absent in those children affecting in marasmus. Next you see food hygiene. Okay, food வந்து எப்படி hygiene சுத்தமா சொல்றது. Poor personal hygiene may allow pathogenic microorganism. So poor personal hygiene. So வந்து personal hygiene நம்ம தன் சுத்தத்தை வந்து சுத்தமா இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா it allows the pathogenic microorganism, that is disease causing microorganism, to cause food spoilage. Food spoilage is an undesirable change. So அதனால என்ன ஆகுதுன்னா அந்த microorganism என்ன செய்யுதுன்னா ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுது. ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ் இஸ் a undesirable change. நம்ம வந்து it is not a desirable change, நம்ம விரும்பத்தக்கது இல்லை, அது விரும்பத்தகாத ஒரு சேஞ்ச் in the normal state of food and is not suitable for human consumption. ஸோ அந்த ஃபுட்டு வந்து நார்மல் ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்ல சேஞ்ச் ஆகிறது தான் வந்து என்ன சொல்றேன்னா ஃபுட் ஸ்பாயிலேஜ். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் யூசேஜ், அதாவது வந்து ஹியூமன் வந்து யூஸ் பண்ற மாதிரி அந்த ஃபுட்டு வந்து இருக்காது. இட் இஸ் a undesirable change. Signs of food spoilage include a changes in appearance, color, texture, odor and taste. ஸோ அந்த ஃபுட்டு வந்து எப்படி ஸ்பாயிலேஜ் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து மாறி இருக்கும், தென் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், தென் டெக்ஸ்டர் அதனுடைய சுவைன்னு சொல்லலாம் இல்லை குணம் அது வந்து மாறி இருக்கும், தென் ஓடர் அண்ட் டேஸ்ட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? தென் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் food spoilage are given below. So what are the factors responsible for food spoilage? One is internal factor, next one is external factor. So internal factors means it includes the enzymatic activities and moisture content of the food. So foodல வந்து இருக்கிற அந்த secrete ஆகிற enzymeனுடைய activityனாலும் then moisture content அதில் இருக்கிற ஈரப்பதத்தினால என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு வந்து ஸ்பாயிலேஜ் ஆகும். These are the internal factors. Next external factors, it include adulterants in food. So external factors சொல்ல அந்த ஃபுட்ல கலப்படம் பண்றாங்க அந்த கலப்படத்தாலையும் then contaminated utensils and the equipments. Utensils-னா நம்ம அதை ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த வெசல்ஸ் பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரங்கள் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டாமினேட்டட் சுத்தமா இல்லாம இருந்தாலும் அண்ட் அன்ஹைஜெனிக் குக்கிங் ஏரியா சமைக்கிற இடம் வந்து ஹைஜெனிக்காக இல்லாமல் இருந்தால் அன்ஹைஜெனிக்காக சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் தென் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். தென் ஸ்டோர் பண்ணுற ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது வந்து முறையான ப்ராப்பரான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அதனால தான் ஃபுட்டு வந்து ஸ்பாயிலேஜ் ஆகும். தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் த ஃபுட் ஸ்பாயிலேஜ். நெக்ஸ்ட் யூ சி food preservation. So preservation means food protection. எப்படி வந்து ஃபுட்டை வந்து நம்ம சேஃப்டியாக வந்து ப்ரெசர்வ் பண்ணி வைக்கிறது, பாதுகாத்து வைக்கிறது. Food preservation is the process of prevention of food from decay or spoilage. So food preservation is the process of prevention of food. அதாவது ஃபுட்டை வந்து பாதுகாத்து வைக்கிறது, அதை கெட்டு போகாமல் ஸ்பாயிலேஜ் ஆகாமல் பாதுகாத்து வைக்கிறது by storing in a condition fit for future use. இப்போ ஃபியூச்சர் யூஸ்க்காக வந்து அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபுட் இஸ் ப்ரெசர்வ் டு, அப்போ வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரெசர்வ் பண்ணி வைக்க சொல்லலாம். இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட். ஸோ ஷெல்ஃப் லைஃப்னா அதனுடைய வாழ்நாள் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. தென் ரிடைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இட் கெயின்ஸ் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர், அதனுடைய ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் வந்து குறையாமல் அதனுடைய அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் த ஃபுட் சப்ளை. ஸோ ஃபுட்டோடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால ஃபுட் சப்ளையும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் அது வேஸ்டேஜ் ஆகிற ஃபுட்டு வந்து குறைவாக ஆகுது. நெக்ஸ்ட் யூ சி த டுடேஸ் அசைன்மெண்ட் டிஃபரன்ஷியேட் kwashiorkor ஃப்ரம் மராஸ்மஸ். Okay, again I repeat the question. Differentiate kwashiorkor from marasmus. You should write the kwashiorkor fully and marasmus fully. அது ரெண்டும் வந்து ஃபுல்லாக எழுதணும். kwashiorkorக்கும் marasmusக்கும் ஃபுல்லாக ரைட் பண்ணணும். This is your today's assignment.
Thank you children. Have a nice day.